வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இது ஒரு சாதாரண தேர்தல் கிடையாதுங்க. மொத்த அரசியல் வரைபடமே தலைகீழா மாறின ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த விரிவான அலசல்ல ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் எப்படி நடந்துச்சு, அதோட பின்னணி என்னன்னு ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 85.10%. ஏப்ரல் 23, 2026 பதிவான வாக்குப்பதிவு இதுதான். தமிழ்நாட்டு வரலாற்றிலே இப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓட்டிங் நடந்ததே இல்ல. இந்த ஒரு விஷயமே மக்கள் மனசுல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு சொல்லிருச்சு. மக்கள் ஏதோ ஒன்றை ஆழமாக சொல்ல விரும்புறாங்கன்னு மட்டும் ஆரம்பத்திலேயே தெளிவா தெரிஞ்சது. இந்த பிரம்மாண்டமான வாக்குப்பதிவு ஏன் அவ்ளோ முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்க, முதல்ல தமிழ்நாட்டோட அந்த பழைய வேரூன்றிய அரசியல் காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நிலைமை எப்படி இருந்துச்சு? ஆளுங்கட்சியான திமுக 133 இடங்கள்லயும் எதிர்க்கட்சியான அதிமுக 60 இடங்கள்லயும் இருந்தாங்க. அதாவது இந்த ரெண்டு மாபெரும் திராவிட கட்சிகளோட முழுமையான கட்டுப்பாட்டுல தான் மொத்த மாநில சட்டமன்றமும் இயங்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், 1967ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 தசாப்தமா இந்த ரெண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சியை புடிச்சிட்டு வராங்க. ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருந்தா இன்னொரு கட்சி எதிர்க்கட்சி. இந்த இருமுனை அரசியல் கட்டமைப்பு ரொம்பவே அசைக்க முடியாத ஒரு விஷயமா இங்க செட் ஆயிருந்துச்சு. ஆனா பல வருஷமா இருந்த இந்த அசைக்க முடியாத கோட்டைக்குள்ளதான் ஒரு புது புயல் உருவாக ஆரம்பிச்சுது. அதுதான் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே. டிவிகேவோட பரிணாம வளர்ச்சியை சும்மா சொல்லக்கூடாது. 2009ல ஒரு 85,000 பேர் இருந்த ஒரு சாதாரண ரசிகர் மன்றம், அதுவே 2024ல ஒரு முழுமையான அரசியல் கட்சியா மாறி 2026 தேர்தல்ல மொத்தமுள்ள 234 தொகுதிகள்லையும் தனித்து போட்டியிடுற அளவுக்கு உருவெடுத்துச்சு பாருங்க. அது நிஜமாவே ஒரு அசுர பாய்ச்சல்னு தான் சொல்லணும். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அதோட சித்தாந்தம் தானே அடித்தளம். டிவிக்கே தங்களோட சித்தாந்தத்தை மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு ரொம்ப தெளிவா முன்னிறுத்தினாங்க. சமத்துவம், ஜனநாயகம், அப்புறம் இருமொழி கொள்கைன்னு ஒரு மைய இடதுசாரி பாதைய அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இது ஆளுங்கட்சியான திமுகல இருந்தும் வலதுசாரி பாஜகல இருந்தும் அவங்கள ரொம்பவே வித்தியாசப்படுத்தி காட்டுச்சு. அவங்களோட தேர்தல் பிரச்சார களம் ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. பாரம்பரிய கட்சிகளோட ஓட்டு வங்கியை ஈர்க்கிற அளவுக்கு அவங்க கூட்டங்கள்ல மக்கள் கூட்டம் அலைமோதுச்சு. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய சோகம் என்னன்னா, கரூர் மாநாட்டுல நடந்த நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்ததுதான். உடனே பிரச்சாரத்தை நிறுத்திட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த பாரபட்சமும் இல்லாம இழப்பீடு வழங்குனாங்க. இது மட்டும் இல்லாம விஜய் முன்னாடி நடிச்ச படங்களோட கேரக்டர்களை வச்சு இஸ்லாமிய அமைப்புகள் கொடுத்த ஃபத்வா மாதிரியான கடுமையான எதிர்ப்புகளையும் அவங்க தாண்டி வர வேண்டியிருந்தது. தேர்தல் நெருங்க நெருங்க மோதல் முழுசா தேர்தல் அறிக்கைகளை நோக்கி திரும்பிச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற 5,73,00,000 வாக்காளர்களை கவர ஒவ்வொரு தரப்பும் எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்கன்னு ஒப்பிட்டு பார்ப்போம். வழக்கம் போல பாரம்பரிய பாவிட கூட்டணிகள் மக்களுக்கான நேரடி நிதி உதவிகள் மேலதான் அதிக கவனம் செலுத்தினாங்க. திமுக தரப்புல 8,000 ரூபாய்க்கு வீட்டு உபயோக கூப்பன்கள், மகளிர் உரிமைத் தொகைன்னு அறிவிச்சாங்க. மறுபக்கம் அதிமுக கூட்டணி 10,000 ரூபாய் குடும்ப நிவாரணம், மகளிர் உரிமைத் தொகை, இலவச கேஸ் சிலிண்டர்கள்னு வாக்குறுதிகளை முன்வைச்சாங்க. ஆனா இதுக்கு நேர்மாறா டிவிகேவோட தேர்தல் அறிக்கை ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. வழக்கமான இலவச பொருட்களை தாண்டி போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி, எந்த பிணையும் இல்லாத ஸ்டார்ட் அப் மற்றும் கல்வி கடன்கள்னு புதுசான விஷயங்களை முன்னிலைப்படுத்தினாங்க. இந்த எல்லா பிரச்சார வியூகங்களும் மே 4ஆம் தேதி ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓட்டுகளை எண்ணும்போது ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சது. ரிசல்ட் வந்தப்போ உண்மையிலேயே அது ஒரு மாபெரும் அரசியல் அதிர்வலை. புதுசா வந்த டிவிவிகே 108 இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்துச்சு. ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி 73 இடங்களுக்கும், அதிமுக கூட்டணி வெறும் 53 இடங்களுக்கும் சுருங்கி போனாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மெகா ட்விஸ்ட் இது. இந்த அரசியல் மாற்றம் சாதாரண எம்எல்ஏ சீட்களோட நிக்கல, ஆட்சியோட உச்சபட்ச மட்டத்தையே உலுக்கி எடுத்துச்சு. பதவியில இருந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சொந்த தொகுதியான கொளத்தூர்லேயே தோல்வியை தழுவினார். அவரோட அமைச்சரவையில இருந்த 15 அமைச்சர்களும் தோற்று போனாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே பதவியில இருக்கிற ஒரு முதலமைச்சர் தேர்தல்ல தோற்கிறது இது வெறும் 2வது முறைதான். சரி, இவ்ளோ நடந்திருக்கு. ஆனா இப்போ ஒரு முக்கியமான நம்பரை நம்ம கவனிக்கணும். 118. ஒரு எளிய கணித யதார்த்தம் இது. மொத்தம் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகள்ல ஒரு கட்சி தனித்து ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இடங்களோட எண்ணிக்கை தான் அந்த 118. இதிலிருந்து என்ன புரியுது?
டிவிகே 108 இடங்களை ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா வந்திருந்தாலும் அவங்க முழுமையான ஆட்சி அமைக்க இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டாங்க. அதனால என்ன ஆச்சு? தமிழ்நாடு தன்னோட அரசியல் வரலாற்றுல முதல் முறையா ஒரு தொங்கு சட்டமன்றத்தை சந்திச்சது. எந்த கட்சிக்கும் முழுமையான பெரும்பான்மை இல்லைங்கிறது தான் இதோட சுருக்கம். இந்த ஒற்றை தேர்தல் முடிவு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் கட்டமைப்பையே முற்றிலுமா மாத்தி எழுதிடுச்சுன்னு தான் சொல்லணும். நினைச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு தேர்தல்ல எத்தனை வரலாற்று நிகழ்வுகள்! இதுவரை இல்லாத அளவுக்கு 85.10% வாக்குப்பதிவு, முதல் முறையா ஒரு திராவிடமல்லாத கட்சி தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்தது, 50 வருஷமா இருந்த இரு கட்சி ஆதிக்கம் உடைஞ்சது, அப்புறம் மாநிலத்தோட முதல் தொங்கு சட்டமன்றம். இது எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒரு பழைய சிஸ்டம மாத்தி அமைச்சிடுச்சு. இது நம்மள ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. கடந்த அரை நூற்றாண்டா ஒரு கட்சிக்கு முழு மெஜாரிட்டி கிடைச்சு அறுதி பெரும்பான்மையோட மட்டுமே ஆட்சிய பார்த்த பழகின ஒரு மாநிலம் இந்த முதல் தொங்கு சட்டமன்றம் கேட்கிற நுட்பமான அரசியல் கூட்டணிகளையும் சமரசங்களையும் எப்படி கையாள போகுது? ஒரு புதிய அரசியல் சகாப்தத்துல தமிழ்நாடு எப்படி அடியெடுத்து வைக்க போகுதுங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.